வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருமயம். இது முன்னதாகவே ஒரு காணொலியில் நம்ம போட்டிருக்கோம். திருமயம் கோட்டையை பற்றி முழுமையாக போட்டிருக்கோம். இப்போ அதே திருமயம் கோட்டை தான். ஆனால் இதில் உலகத்தின் முக்கியமான 2 குடைவரை கோயில்கள் உள்ள ஒரு இடம் இது. குடைவரை கோயில்கள்னாலே உங்களுக்கு தெரியும், அது பாறைகளை குடைந்து அதில் உருவாக்கப்பட்ட 2 கோயில்கள் இங்கே இருக்குது. இந்த கோட்டையுடைய அடிவாரத்திலேயே இந்த 2 கோயில்கள் இருக்குது. நிறைய மக்கள் இந்த திருமயம் கோட்டைக்கு வந்துடுவாங்க. ஆனால் இந்த கோயில்களை பார்க்காம கூட சில நேரத்தில் சென்றுருவாங்க. அதற்காகவே இந்த காணொளி பாருங்கள். மலைக்கு கீழே எவ்வளவு அழகான கோயில்கள் தெரியுதுன்னு பாருங்கள். இது யார் காலத்து கோயில்கள், அதாவது இது 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு ஒட்டிய கோயில்கள், குடைவரை கோயில்கள். இதில் நிறைய சிறப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதில் முதல்ல பார்க்குறது எதுன்னா சத்தியமூர்த்தி பெருமாள் அப்படின்ற பெருமாள் கோயிலை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். 2 குடைவரை கோயில்கள் இருக்குது. ஒன்று பெருமாள் கோயில், இன்னொன்று சிவனுக்காக சத்தியகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி 2 கோயில்கள் இருக்குது. 2 கோயில்களுமே தொல்பொருள் ஆராய்ச்சி துறை கீழே இருக்குது. தொல்லியல் துறை அதை பராமரிக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா பராமரித்து மிக அழகாக வச்சுருக்காங்க. நீங்கள் திருமயம் வந்தால் இந்த கோட்டையை பார்த்ததற்கு பிறகு கண்டிப்பாக இந்த 2 குடைவரை கோயில்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்கான காரணங்களை வரிசையாக பார்ப்போம் நம்ம. இப்போ இந்த 2 குடைவரை கோயில்களும் பல்லவர் காலத்து குடைவரை கோயில்கள். அது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. பல்லவர் காலத்திலும் மிக முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திர பல்லவர், அதாவது ஆரம்ப நிலை, அதாவது பல்லவர்களுடைய ஆரம்ப நிலையில் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில்கள். இப்போ இது பெருமாள் கோயில் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இதற்கு அருகிலே சிவனுக்கான கோயிலும் இருக்குது. இந்த சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில் தான் என்னுடைய நுழைவாயிலை பாருங்கள். இந்த கோபுரமும் நுழைவாயிலும் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அப்படி ஒரு பெருமாளுடைய மிக அழகான கோயில் அது, குடைவரை கோயில். உள்ளே பெருமாள் அப்படியே பார்க்கடலில் படுத்திருப்பது போலவும் அதை சுற்றி தேவதைகள்லாம் இருக்கிறது போல் ஒரு குடைவரை அமைப்பு இருக்குது. அதை நாங்கள் உங்களுக்கு காணொலியில் பதிவிட முடியாது. இந்த கோயில்களுக்கு செல்லும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அதை மூலவரை தரிசிக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், தொல்லியல் அறிவிப்பு பலகை இது. கோபுரத்தை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பழமையானது, எவ்வளோ அழகானதுன்னு. யாழி வரிகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். சத்தியமூர்த்தி பெருமாளுடைய முதல் வாயில் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு ஆரம்ப நிலையில், அதாவது கற்கள் மரங்கள் எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்த காலங்களில் இந்த மகேந்திர பல்லவர் தான் முதல்ல பாறைகளை குடைந்து அதில் கோயில்கள் அமைக்கும் செயல்களில் ஈடுபட்டதாக சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு ஆரம்ப நிலையில் உள்ள கோயில் இது. அது ரொம்ப முக்கியம். இதில் எப்படி நீங்கள் இசை கல்வெட்டுகள் கூட இந்த குடைவரை கோயிலில் இருக்கிறது. ஆனால் தெளிவாக இல்லை, அதில் தெளிவாக இல்லை. இதற்கு அருகிலே குடுமியான் மலைன்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கான காணொலியும் நாங்கள் போட்டிருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அதுவும் அதாவது தமிழகத்தில் மிக முக்கியமான இசை கல்வெட்டுகள் உள்ள கோயில் அது. அது அந்த காலத்தை ஒட்டிய கோயில் இது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம செய்திக்கு வருவோம். இப்போ பாருங்கள், யாழி வரிகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கோயிலே அவ்வளவு நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னொரு செய்தி என்னென்னா, பல்லவர் காலத்திலிருந்து இன்று வரை வழிபாட்டு தலமாகவே இருக்கக்கூடிய ஒரு கோயில் இந்த 2 கோயில்களும். அது மிக முக்கியம். அவ்வளவு ஒரு தொன்மையான புழக்கத்தில் உள்ள கோயில் பாருங்கள். நீங்கள் இந்த காணொளிகள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசையை தூண்டுற வகையில் இதெல்லாம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துறதுக்காக உள்ள காணொளிகள் தான். நீங்கள் நேரில் சென்று பார்த்தீர்கள் என்றால் மிக 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 அழகாக இருக்கும். நீங்கள் அதை கண்டிப்பாக உங்கள் கண்களால் நேர் அலை காட்சியாக அதை பார்க்க வேண்டும். திருமயம் உங்களுக்கு தெரியும், அதாவது திருச்சியிலிருந்து காரைக்குடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 21 கிலோமீட்டர்களுக்கு முன்பு இருக்குது. அந்த நெடுஞ்சாலையில் பார்க்கும்போதே அந்த திருமயம் பாறையும் அந்த கோட்டையும் தெரியும். அதற்கு அடிவாரத்தில் இவ்வளவு அழகான ஒரு கோயில் இருக்கிறது என்பதை ஒருபோதும் நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அவ்வளவு அழகான கோயில் பாருங்களேன். நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நீங்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அவ்வளவு அழகான கோயில்.
அதோட தொன்மை அப்படியே தெரியும். நீங்கள் நேரில் வந்து சென்று பார்க்கும்போது அதோட தொன்மையை பாருங்கள். பாறைக்கு அடியில் இருக்குது பாருங்க கோயில். எத்தனை கலை அம்சங்கள், எங்கும் பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அந்த சிற்பக்கலை அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த தூண்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம், வரி வரியாக வந்து அவ்வளோ அழகான வேலைப்பாடு. நாங்கள் அடிக்கடி சொல்கிறதில் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, தமிழகத்திலையும் சரி இந்தியாவிலையும் சரி கலைச்செல்வங்கள் வந்து அப்படியே கொட்டி கிடைக்கின்றன. நாம் தான் வந்து தேடி தேடி நம்ம வந்து அதை பார்த்து ரசிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், அந்த கோயிலில் இருக்கிற குளத்தின் அமைப்பை பாருங்கள், எண்கோண வடிவில் மிக அழகாக இருக்குது. அந்த படிக்கட்டுகளும் அந்த குளமும் மிக அழகான ஒரு குளம். இதையும் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரும்போது பார்க்கலாம். ஒரு தொலை தூரத்துலேருந்து இந்த கோயிலை பார்க்கும்போதே உங்களுக்கு அதோட அழகு தெரியும். அவ்வளவு நேர்த்தியான திட்டமிடல். அப்புறம் பல காலங்களில் விஜயநகர காலம், அப்புறம் வந்து பாண்டியர் காலம், இதெல்லாம் வந்து இவங்க வந்து இந்த மண்டபங்கள், கோபுரங்கள் இதெல்லாம் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் வந்து தொடர்ந்து வேலை நடைபெற்றிருக்கு. ஆனால் மூலவரான அந்த குகை கோயில் வந்து பல்லவர் காலத்தது. அது ஒரு ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த பகுதிக்கு வந்தால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய குடைவரை கோயில் என்று சொல்லலாம். அவ்வளோ ஒரு முக்கியமான கோயில். கண்டிப்பாக நீங்கள் வந்து குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய ஒரு கோயில் இது. அடுத்த செய்திக்கு வரலாம். நம்ம இப்போ இந்த கோயில்கள் நாம் எதை நோக்கி நம்மை நகர்த்துகிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம இந்த கோயிலில் இருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அது பல்லவர் காலத்தில் என்ன செய்திகளை தெரிவிப்பதற்காக இந்த கோயில்கள் அமைக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம். பெருமாள் உங்களுக்கு தெரியும். பெருமாள் வந்து அப்படி ஒரு இருண்ட கடலில் படுத்திருக்கார். அதை சுற்றி தேவதைகள் எல்லாமே இருக்காங்க. அப்படின்ற காட்சியை அப்படியே தத்ரூபமாக வடிவமைத்து மனிதர்களுக்கு வந்து அந்த காட்சியை வந்து மனதில் நிறுத்துவதற்காக அந்த கலைஞர்கள் உருவாக்கிய பெரிய படைப்பு. இப்போ அதன் அருகே இருக்கிற நம்ம சத்தியகிரீஸ்வரர், இது சிவன் கோயில். அது போலவே இது ஒரு குடைவரை கோயில். அங்கே வரோம் பாருங்கள், இதுக்கு அருகிலே இருக்குது. இப்போ இந்த கோபுரத்தையும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா, மேலே கோட்டையிலேருந்து கீழே இருக்குது பாருங்கள். இது வந்து பாண்டியர் காலத்தில் வந்து கோபுரங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. உள்ளார வந்து பல்லவர் காலத்தில் இருக்குது. தொடர்ந்து கலைப்படைப்புகள்ன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது கலைஞர்கள் வந்து எதையும் எதிர்பார்த்து பணிபுரிந்தவர்களாக தெரியல. ஆனால் அவ்வளவு நேர்த்தி, அவ்வளவு அழகு. ஏன்னா இறைப்பணின்னு சிந்திக்கும் பொழுது அவர்கள் இறைவனுக்காக செய்யப்பட்ட பணியாகவே அதை எண்ணியதுனால என்னவோ தெரியல, அவ்வளவு நேர்த்தி, அவ்வளவு அழகு, அதில் ஒரு தனி நுட்பம் அனைத்துமே நீங்கள் நேரில் பார்க்கும்போது பார்க்கலாம். மிக அமைதியான கோயில், மிக அமைதியான அழகான கோயில். பலரும் அறியாத கோயில் கூட இதை சொல்லலாம். நிறைய பேர் வந்து இதை பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரும்பொழுது பொறுமையாக இந்த 2 கோயில்களையும் நீங்கள் பார்க்கணுன்றது எங்களோட அன்பான வேண்டுகோள். பாருங்களேன், மண்டபங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய அந்த இப்போ பெருமாளுக்கு வந்து நேரடியாக காட்சி அப்படி ஒரு காட்சியை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த சிவபெருமானுடைய கோயிலும் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த பாறைக்கடியில் இந்த கோயில் இருக்குன்றதை நீங்கள் உணர மாட்டீங்க. அப்படி இருக்கும். அவ்வளவு நேர்த்தியாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்கிறது. இது வந்து வடிவமைப்பு மட்டும் இல்லை, ஆன்மீக ரீதியாகவும் மிக அமைதியாகவும் அருமையான ஒரு வடிவமைப்பாகவும் இருக்கும். நீங்கள் போகும்போது பார்த்து உணர்ந்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். இன்னொரு செய்தி என்னென்னா, இப்போ நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க, அப்படியே ஒரு வேகமாக இந்த பாருங்கள் அந்த பாருங்கன்னு காட்டுற ஒரு சூழல் தான் இருக்குது. என்ன காரணம்னா நேரம் தான். இப்போ நீங்கள் வந்து இந்த காலை பொழுதில் இது ஒரு 10 நிமிட காணொலி தான், 10-11 நிமிட காணொலி தான். அதில் வந்து உங்களுக்கான செய்தியை மட்டும்தான் நாங்கள் தெரிவிக்கிறோம். இது போன்று இருக்கிறது, இது போன்ற சிறந்த பகுதிகள்லாம் இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறோம். இதைவிட வந்து சிறப்பான செய்திகள், இது பற்ற வரலாற்று செய்திகள், இதை பற்றிய ஆவணங்கள் அனைத்துமே வந்து காணொலிகள்லேயும் வலைதளத்துலேயும் இருக்குது. நீங்கள் பொறுமையாக பார்த்து படித்து தெரிந்து கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல் தான். இது போன்ற இடங்கள், எவ்வளவு சிறப்பான இடங்கள் நம்ம அருகே இருக்கிறது. ஒருவேளை இந்த காட்சிகளை நாம் பார்க்க தவறி இருக்கலாம், அல்லது தவற விட்டு விடலாம். அதை வந்து தவிர்ப்பதற்காகத்தான் இந்த காணொளி. அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இந்த கோயில்களையும் இந்த கலைகளையும் நம் கண்களால் பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பிறவி பலன். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இறைவனின் சந்நிதியாக இருக்கட்டும், இல்லை அதனுடைய வடிவமைப்பாக இருக்கட்டும்,
நீங்கள் நினைத்து பாருங்களேன், 7ஆம் 8ஆம் நூற்றிலிருந்து இன்று வரை நம்ம அதை வந்து கண்ணால் காண்கிறோம் என்பது எவ்வளோ ஒரு பெரிய சிறப்பு. இங்கே பாருங்கள், லிங்கோத்பவர்னு சொல்லுவாங்க. சிவன் வந்து லிங்கத்திலிருந்து வெளிப்படுகிறார். இதுவும் பல்லவர் காலத்து வடிவம்தான். பாருங்கள், எவ்வளவோ செய்திகள் இதில் புதைந்திருக்கு, அவ்வளவு செய்திகள் நிறைந்திருக்கு. எங்கு பார்த்தாலும் இறைத்தன்மை. அவ்வளவு இதை பாருங்கள், தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறோம், ஆலமர் செல்வர், அவ்வளோ அழகாக வந்து துவாரபாலகர்னு சொல்லுவோம், வாயில் காப்பவர்கள். இறைவன் அருகே இருக்கிற வாயில் காப்பவர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன், மிக 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 சிறப்பாக இருக்கும். மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லலாம், அழகு. பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாத அமைப்புகளை பார்க்கலாம். கீழே பாருங்களேன், ஒரு சிங்கத்துடைய தலைமையில கால் வைத்து காவலர்கள் வந்து காத்து நிற்பதை பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சிறப்பான வடிவமைப்பு. வேகமாக காட்ட வேண்டிய சூழல் இருப்பதன் காரணமாக நம்ம காட்டுறோம். ஆனால் நீங்கள் போய் பொறுமையாக இருந்து இந்த செயல்கள் அனைத்தையும் பார்க்கணுன்றது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியுடன் சந்திப்போம்.